10th standard maths chapter 3 algebra example 3.31 எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா. சால்வ் 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. இது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், என்ன மெத்தடுன்னு கொடுக்கல, ஓகேங்களா. ஜஸ்ட்டு ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். சால்வ்னால அதான மீனிங்கு, ஃபேக்டர் கண்டுபிடிச்சி எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம எப்படி ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம்னா, கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. அந்த மெத்தட் யூஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு என்ன ரூலு, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1ன்னு இருக்கணும், ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. அப்படி இருந்தால் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், இந்த ஹோல் ஈக்குவேஷனையும் 2ஆல் டிவைட் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் என்ன பண்ணணும், ஹோல் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணணும். எனக்கு இங்கே 2 இருக்கா எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி, அப்போ நான் இதை என்ன பண்ணணும், டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணால் தானே எனக்கு இது அப்படியே இங்கே டிவைடட் பை 2ல் வரும். 2 கேன்சல் ஆகிட்டு வெறும் எக்ஸ் ஸ்கொயர், அதாவது 1x ஸ்கொயர்னு இருக்கும், ஓகேங்களா. 2x ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம், 2 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 மைனஸ் 1/2 ஈக்குவல் டு 0. இப்போ எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 1 இருக்குது, ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணலாமா. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா அதில் ரூல் ஃபஸ்ட் என்னது, கான்ஸ்டன்ட்டு என்ன பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும். ஆர்ஹெச்எஸ்னால் என்ன, இந்த சைடு என்ன பண்ணணும், கொண்டு வரணும். இதில் மைனஸ் 1/2ன்றது என்ன கான்ஸ்டன்ட்டு, அதை இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும், ப்ளஸ் 1/2 ஆகுமா. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1/2, மைனஸ் 1/2 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், ப்ளஸ் 1/2 ஆகும், ஓகேங்களா. அடுத்தது என்ன ரூலு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, 1/2ன்னு இருக்குது, ஓகேங்களா. கவனிங்க, எக்ஸ் பை 2ன்னு இருக்கா, அதை நான் எப்படி எழுதுறேன்னா 1/2 இன்ட்டு எக்ஸ் இப்படி எழுதலாமா. இப்படி எழுதினா என்ன தான் வரும், 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் பை 2. அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன கண்டுபிடிச்சாச்சு, 1/2ன்றது கண்டுபிடிச்சாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். அப்போனா டிவைடட் பை 2ன்னு போடுவோமா. 2ஆல் டிவைட் பண்ணால் இங்கே பை 1 இருக்கிறதா அர்த்தமா. எப்படி சால்வ் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு 1/2 டிவிஷனில் இருக்கிறத மல்டிப்ளையாக மாற்றிட்டு அப்படி என்ன பண்ணுவோம், இதை ரெசிப்ரோக்கலில் போடணும், ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன வரும், 1 1s 1, 2 2s 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும், 1/4க்கு ஹோல் ஸ்கொயர் போட்டு எல்ஹெச்எஸ்லேயும் ஆர்ஹெச்எஸ்லேயும் ஆட் பண்ணணும், ஓகேங்களா. லிசன், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பை 2 என்ன பண்ணணும், ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர். புரியுதா எப்படி போட்டிருக்கேன்ட்டு. 1/4 ஸ்கொயர் பண்ணி ரெண்டு சைடுமே ஆட் பண்ணணும், அதுதானே ரூலு. அடுத்தது ரூல் நம்பர் 3 என்ன சொன்னேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஃபுல்லாக என்னவா மாற்றணும், கம்ப்ளீட் ஸ்கொயராக மாற்றணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் இருக்குது, a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ நான் ஏன்னா என்ன எடுக்கலாம், எக்ஸு, பினா 1/4 மைனஸ் ஹோல் ஸ்கொயர் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர். இப்போ நீங்கள் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சராக வரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈக்குவல் டு 1/2 ப்ளஸ் 1/16 ஆகுமா. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 4 ஸ்கொயர் பண்ணால் 16. நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப்பு, எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுக்கலாமா. இதை நம்ம என்னவா மாற்றணும், 16ஆக மாற்றணும். அப்போது 2 இன்ட்டு 8 என்ன ஆகும், 16. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 16 தான் பெரிய நம்பர். ஸோ எல்சிஎம் என்ன பண்ணணும், 16ஆல் எடுக்கணும். இப்போ டிவைடட் பை 16 இது என்ன ஆகும், 1 இன்ட்டு 8 8, 8 + 1. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x minus 1/4 the whole square is equal to 8 + 1 9/16. அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபைனலாக ஃபோர்த் ரூல் என்ன, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். என்ன பண்ணணும், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் இல்லையா. என்ன கூட நீங்கள் இங்கே எழுதிக்கோங்க, டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இதில் நீங்கள் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்ன்னு போட்டாலும் ஓகே, அப்படி இல்லைனா இந்த ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும், அப்படி போட்டாலும் ஓகே. ஆனால் புக்கில் ரூல் என்ன கொடுத்துருக்கு, ஃபோர்த் ஸ்டெப்பு டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஒரு ரெண்டு சைட் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்னாகும், எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர், இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு இஸ் ஈக்குவல் டு 9/16, இதுக்கு ஸ்கொயர் ரூட்டு. ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். எக்ஸ் மைனஸ் 1/4 ஈக்குவல் டு, இப்போ 3க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 9/16. 16ஓட ஸ்கொயர் ரூட் என்ன,
ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், +ஆ மைனஸ் போட்டுடணும். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், நமக்கு தேவை இனிமேல் எக்ஸ் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 1/4 ஓகேவா, மைனஸ் வந்து என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/4 இது அப்படியே எழுதிக்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/4 ப்ளஸ் 3/4. இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், ரெண்டாக பிரியும். ஒன்று ப்ளஸ் 3/4 ஆகும், அடுத்த இதில் கம்மா போட்டு 1/4 மைனஸ் 3/4ன்னு ஆகும் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணால் 4/4 வரும் அடுத்தது. ஏன்னா கீழே டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், மேலே இங்கே ஆட் பண்ணலாம், இங்கே சப்ராக்ட் பண்ணலாம். -2/4 இங்கே எக்ஸ் போட்டுகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு 4 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போது 1, 2 டேபிளில் 4 எத்தனை டைம் வரும், 2 டைம் வரும் ஓகேங்களா. 1, -1/2. ஸோ நமக்கு எக்ஸுக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ 1, -1/2.